Shri Ram Jai Shri Ram Jai Shri சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த பிறகு உடனே சீதையை தேடுவதற்கு செல்ல முடியவில்லை. 4 மாசம் மழைக்காலம். தசரதன் என்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவார், அவரை சொந்த தந்தையாட்டம் பார்த்துக்கோ, என் ராமன் அவ்வளவு உயர்ந்தவன் இப்படின்னு ஏதாவது வார்த்தையை பேசினால் அது பரதனுக்கு வருத்தமா இருக்கும், அவனுக்கு பிடிக்காது. மனைவி ஒருத்திதால் கணவனுடைய பாக்கியத்திலே பங்கு கொள்ளுபவள். ராமன் 4 மாதங்கள் மால்யவான்னு ஒரு பர்வதத்திலே தானும் ஒடுங்கி இருந்தார். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த பிறகு உடனே சீதையை தேடுவதற்கு செல்ல முடியவில்லை. 4 மாசம் மழைக்காலம். அதனால தனியா ஒரு குகையிலே ராமனும் லக்ஷ்மணனும் தங்கி இருந்தார்கள். அப்ப அந்த மழை காலத்துல ரொம்ப செழிப்பா இருக்கும் இல்லையோ, நிறைய விதவிதமான புஷ்பங்கள் வளர்ந்திருக்கின்றன, நல்லா குளிர்ச்சியா காத்தடைக்கிறது. ராமனுக்கு இது ஒவ்வொன்றும் சீதையை நினைவுபடுத்துகிறது. ஏன் சந்திரனை பார்க்கிறார், சீதையுடைய முகத்தை போல இருக்கு. புஷ்பங்களை பார்க்கிறார், ஐயோ இந்த புஷ்பங்களை கொண்டு பகவானுக்கு நான் ஆராதனை பண்ணணும்னா சீதை கூட இருந்தா தானே எடுத்தெடுத்து எனக்கு கொடுப்பாள், அவள் இல்லையே என்னால ஆராதனை பண்ண முடியலையேன்னு பகவான் வருந்துகிறாராம். அப்ப எடுத்து கொடுக்கறது கூட சீதை தான் பண்ணுவாளாம். அவருக்கு நேரம் திருவாராதனமே பண்ண தெரியாது போலுக்கு. அடுத்து தூபம் தீபம் புஷ்பம் எல்லாத்தையும் சீதை எடுத்து கொடுக்கணுமா. கொடுத்து கொடுத்து ராமன் அவருக்கு திருவாராதனம் பகவானுக்கு செய்வார். தேவகாரியம் ஸ்ம சாகிருத்வா, பகவானுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்துவிட்டு கிருதஜ்ஞா ஹிருஷ்டச்சேதனா, கிருதஜ்ஞா நாம் இதுவரை என்னென்ன பாக்கியங்களை செய்திருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை தெய்வங்களும் முன்னோர்களும் சேர்ந்து நமக்கு அளித்தது. அப்ப அவர்கள் பண்ண உதவியை நன்னா உணர வேண்டுமோ இல்லையோ. கிருதஜ்ஞா ஹிருஷ்டச்சேதனா, ஆனந்தமான பிரசன்னமான மனது, அந்த மனதோடு ராமன் வர வேண்டும் என்று அபிக்ஞா ராஜதர்மானா, புகுந்த வீட்டினுடைய தர்மங்கள் என்ன வழக்கங்கள் என்ன என்று ஒரு பெண்ணுக்கு தெரியணுமோ இல்லையோ. எல்லாம் தெரிந்தவளான சீதை காத்து கொண்டிருந்தாள். ஆனால் ராமன் சோகத்தோடு மெதுவா ஒரு சம்பிரமம் கிடையாது, ஆலவட்டம் கிடையாது, சத்திரம் வெண்கொற்ற குடை கிடையாது, யாரோ ஸ்தோத்திரம் பண்ணல. தனியா ராமன் வந்து ஆசனத்திலே அமர்ந்து கொண்டார், தலை கவிழ்ந்து இருந்தார். சீதைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பேசத் தொடங்கினால் என்ன எல்லாரும் சௌக்கியம்தானே, எதனால் இப்படி வருந்து இருக்கிறீர், உமக்கு இது தகாது, என்ன விஷயமோ சொல்ல வேண்டும் என்று கேட்டவுடனே இதை போல கைகேயி வரம் கேட்டாள், எனக்கு ராஜ்யம் கிடையாது, நான் 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல போகிறேன். சீதே நீங்க இருந்து தசரதன் கௌசல்யை பரதன் சத்ருக்னன் எல்லாரையும் நன்னா கவனித்துக்கொள். தசரதன் என்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவார், அவரை சொந்த தந்தையாட்டம் பார்த்துக்கோ. 3 தாய்மார்களையும் சமமாக நடத்து. கைகேயை ஒரு நாளும் 2ஆம் பட்சமா நடத்தாதே. கௌசல்யை கைகேயி சுமித்திரை மூவரும் எனக்கு சமமானவர்கள் தான். பரதனை உன்னோடு கூட பிறந்த தம்பியை போலே நினைத்துக்கொள். சத்ருக்னனை உன்னுடைய மகனைப் போலே நினைத்துக்கொள். பிராத்ருபுத்திர சமௌ சாபி திரஷ்டவ்யௌச்ச விசேஷதா துவயா பரத சத்ருக்னௌ பிராணை பிரியதரோ மம, எனக்கு பிராணனை விட பரத சத்ருக்னர்கள் முக்கியம், அப்ப அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள் என்று இவர் பாட்டு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். சீதைக்கு புரியவே இல்லை. நான் அவரோட தானே போகணும், இப்பதானே கௌசல்ய கிட்ட கணவர் எங்க இருக்காரோ அதுதான் பத்னி இருக்க வேண்டிய இடம், அதனால நீ அயோத்தியிலேயே இருன்னு இப்பதான் வாய் மூடல. அதுக்குள்ள சீதை இடத்துல வந்து நீ இங்கேயே இரு நான் மட்டும் போகிறேன்னு ராமன் சொல்லுகிறார். அவருக்கு என்ன சொல்லுகிறார்னு புரியவில்லை. ராமா நானும் தானே கூட வர வேண்டும், அது எப்படி நான் மட்டும் தனியா இருக்க முடியும் என்று சீதை பேசத் தொடங்குகிறாள். அப்போ ஒரு அழகான வார்த்தை சொல்றா. ராமா எத்தனை உறவுகள் இருந்தாலும், தாய் தந்தை மகன் கூட பிறந்தவர்கள் உறவினர்கள் யார் இருந்தாலும் அவரவர்கள் தங்கள் தங்கள் கர்மங்களை அனுபவிப்பார்களே தவிர ஒருத்தருடைய கர்மம் இன்னொருத்தரை பாதிக்கவே பாதிக்காது. ஆனால் ஒருத்தர் உன் பாக்கியத்தில் பங்கு கொள்ளுகிறார்கள் என்றால் அது மனைவி ஒருத்தி தானே. மனைவியினுடைய பாக்கியத்தை கணவனும் கணவனுடைய பாக்கியத்தை மனைவியும் பங்கிட்டுக் கொள்ளுகிறார்கள். ஆரியபுத்திர பிதா மாதா பிராதா புத்திரஸ்ததா ஸ்னுஷா ஸ்வானி புண்ணியானி புஞ்சானாக ஸ்வம் ஸ்வம் பாக்யம் உபாசதே பர்த்துர் பாக்யம் து நார்யேகா பிராப்னோதி புருஷர்ஷப அதச்சைவாகம் ஆதிஷ்டா வனே வஸ்தவ்யம் இத்யபி. அப்ப சீதை சொல்லுகிறாள், எனக்கு உன்னுடைய பாக்கியம் என்னவோ அதுதானே எனக்கும். மனைவி ஒருத்திதால் கணவனுடைய பாக்கியத்திலே பங்கு கொள்ளுபவள்.
மற்றவர்களுக்கு கணவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தது அல்லது அண்ணனுக்கு கஷ்டம் வந்ததுக்காக தம்பி அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளைக்கு ஒரு கஷ்டம், பெண்ணுக்கு ஒரு கஷ்டங்கிறதுக்காக தாய் தந்தையர் அந்த கஷ்டத்தை பங்கு கொள்ள முடியாது. உதவலாமே தவிர கஷ்டத்தில் பங்கு அவர்களுக்கு ஒரு நாளும் போகாது. ஆனா கணவன் மனைவி உறவில் மட்டும்தான் நாரி ஏகா, கணவனுடைய பாக்கியத்தில் மனைவி ஒருத்து தானே பங்கு கொள்ளுகிறாள். அப்ப உனக்கு என்ன பாக்கியமோ அதுதான் எனக்கும் பாக்கியம். நீ மட்டும் காட்டுக்கு செல்லுகிறாய், நான் சந்தோஷமா இங்கு இருக்கேன்னு சொல்ல முடியாது, அது தகுந்ததல்ல என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் சீதைக்கு கோபம். ராமன் நிறைய உபதேசங்கள் எல்லாம் பண்ணாரோ இல்லையோ, நீ இப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது வேற. அவர் சொல்லுகிறார், ஆண்களுக்கெல்லாம் தான் இருக்கும்போது வேற ஒரு புருஷனை யாராவது புகழ்ந்து பேசினா பிடிக்கவே பிடிக்காது. அதனால் பரதன் ஆட்சி புரியும் போது நீ எங்கேயாவது, ராமன் கூட இப்படித்தான் பண்ணுவார், இந்த இடத்துல ராமனா இருந்தா இப்படி நடந்து கொண்டிருப்பார், ஏன் ராமன் அவ்வளவு உயர்ந்தவன் இப்படின்னு ஏதாவது வார்த்தையை பேசினால் அது பரதனுக்கு வருத்தமா இருக்கும், அவனுக்கு பிடிக்காது. அதனால் நீ எப்ப பரதன் தான் ராஜா, அவர்தான் குலத்துக்கு தலைவன், அவர்தான் நாட்டுக்கு தலைவன், அவர்தான் குடும்பத்துக்கு தலைவன், அப்ப அவர் மனசை அனுசரித்து நீ நடக்க வேண்டும், பரதனை ஒரு நாளும் வருத்தப்படுத்தி விடாதே என்றெல்லாம் உபதேசிக்கிறார். சீதையும் ராஜகுலத்துல பிறந்தவள் தான், அவளுக்கு இந்த தர்மங்கள் எல்லாம் தெரியும். அதனால சீதை கொஞ்சம் ரோஷத்தோடு தன் நிலையை விட்டு கொடுக்காம சொல்லுகிறாள். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.